கோவையில களமிறங்கிருக்கு பிரம்மாண்ட போர் விமானங்கள். ஜெர்மனியோட கைகோர்த்த இந்தியாவோட பாதுகாப்பு இன்னும் மேலும் பலப்படுத்தப்படும். 61 ஆண்டுகளுக்கு அப்புறமா இந்தியா ஜெர்மனிக்கு இடையில போர் பயிற்சி மேற்கொள்ளப்படுது. கோவை சூலூர் விமானப்படை தளத்துல இந்தியா ஜெர்மனிக்கு இடையிலான கூட்டு போர் பயிற்சி முகாம் நடக்குது. தாரங் சக்தி அப்படின்ற இந்த கூட்டு போர் பயிற்சியில இந்தியா ஜெர்மனியுடைய போர் விமானங்கள் பங்கெடுக்குது. இது மட்டும் இல்லாம இங்கிலாந்து, ஸ்பெயின், பிரான்ஸ் உள்ளிட்ட இந்த நாட்டில இருந்தும் வீரர் வீராங்கனைகள் பயிற்சிக்காக வந்திருக்காங்க. இந்தியா சார்பில் தேஜஸ், சுகாய் உட்பட அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட போர் விமானங்கள் ஒத்திகையில ஈடுபடப்படுத்திருக்கு. ஜெர்மன் நாட்டினுடைய விமானப்படை தளபதி இங்கோ கிர்ஹாட்ஸ் அவர்கள் இந்தியாவுக்கு வந்த நிலையில 5 மணி நேரம் போர் விமானத்திலேயே பயணம் செஞ்சு இந்திய வான்பரப்புக்கு வந்ததுக்கு அப்புறமா அங்கிருந்து கோவை சூலூர் விமானப்படை தளம் வரைக்கும் இரு புறங்களையும் தேஜஸ் விமானங்கள் புடை சூழ உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கு. தாரங் சக்தி அப்படின்ற இந்த போர் பயிற்சி மூலமா இந்தியா ஜெர்மனிக்கு இடையிலான நட்புறவு மேம்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இது எந்த ஒரு நாட்டுக்கும் எதிரான பயிற்சியும் கிடையாது அப்படின்னு விமானப்படை தளபதி இங்கோ தெரிவிச்சிருக்காரு. 61 ஆண்டுகளுக்கு அப்புறமா இப்போ ஜெர்மனிக்கும் இந்தியாவுக்கும் இடையில இந்த பயிற்சி நடக்கிறதா அவர் தெரிவிச்சிருக்காரு. 8 நாட்கள் இந்த கூட்டு போர் பயிற்சி நடக்க இருக்கக்கூடிய நிலையில இதுல பல்வேறு வகையான பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறதா சொல்லப்படுது. எண்ணம் செயலாகிவிட்டால் எல்லாமே தேடி வரும். உண்மை வழி நீ நடந்தே போவதுதான் வாழ்வினரம். அன்பின் கொடி ஏற்றி வைக்க துணை சேரும் கோடிக்கரம். தேடல் இல்லாத உயிருண்டோ சொல்லம்மா, எல்லாம் உன்னுள்ளே அதை தேடு கண்ணம்மா. எந்த வேலை செய்யறவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு உரிய அன்பும் மரியாதையும் கிடைக்கணும். அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்றது விஷயமே இல்ல, ஆனா அவங்களுக்கு இந்த அன்பும் மரியாதையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு அழகான வீடியோவை ஒருத்தர் ஷேர் பண்ணியிருக்காரு. விருந்து நிகழ்வுல அங்க வந்திருந்த கெஸ்ட் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஊழியர்கள் உணவு பரிமாறி இருக்காங்க. ஜூஸ் மாதிரியான எல்லாத்தையுமே பரிமாறி இருந்திருக்காங்க. அப்போ அங்க ஜூஸ் கொடுத்துட்டு இருந்த நபருக்கே ஜூஸ வழங்கி இருந்திருக்காரு இந்த நபர். இதுல எது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே அவரை இத குடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. அவரும் ரொம்பவே சந்தோஷத்தோட இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து குடிச்சிருந்திருக்காரு. இப்படி நிறைய நிகழ்ச்சிகள்ல ஏன் நம்மளுடைய வீட்டு நிகழ்வுலயே சில பணியாளர்கள் அங்க வந்திருக்கக்கூடியவங்களுக்கு உணவு பரிமாறி இருந்திருப்பாங்க. அப்ப அவங்கள பார்த்து நம்மள நிறைய பேர் சாப்பிட்டீங்களான்னு கூட கேட்டிருந்திருக்க மாட்டோம், ஏன்னா அவ்வளவு வேலையில மறந்துருப்போம். ஆனா இப்படிப்பட்ட சூழல்ல அங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யறவங்க கிட்ட போயிட்டு சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு உணவும் கொடுத்தா